காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. இது யார் வீடு? எங்க கூட்டிட்டு வந்திருக்கான்? ஏதாவது கேட்டதான் வாய் மூடின்னு கத்துறான். சார் இதோ வரேன். யாரா இவங்க? வணக்கம் சார், நாங்க விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்னியாகுமரியில இருந்து வரோம். சாம், நேத்து ராத்திரியே சஞ்சய் போன் பண்ணிட்டான். ஓ, கால் பண்ணிட்டாங்களா? அங்கிள் தான் எனக்கு உங்க வீட்டு அட்ரஸ் கொடுத்தாங்க. பத்மா, இது யாருன்னு தெரியுதா? தெரியலையேங்க. என் காலேஜ் ஃப்ரெண்ட் சஞ்சய் இருக்கான்ல, அவனுக்கு வேண்டப்பட்ட பையன் தான். எனக்கு போன போட்டு வரக்கூடிய பையன் எனக்கு பையன் மாதிரி. எங்களுக்கு பிறக்கலனாலும் சாம் எங்களுக்கு பையன் மாதிரி தான். கொஞ்சம் பாத்துக்கோடான்னு ராத்திரியில இருந்தே ஒரே போன் அடிதான். உள்ள வாப்பா. இல்லாண்டி பரவாயில்ல. இந்த பொண்ணு என்னோட ஒய்ஃப் தான் அங்கிள். நான் வரது இவனுக்கு தொந்தரவு. இந்த அங்கிளுக்கு மாமாவை தெரியுதுன்னா கண்டிப்பா அப்பாவையும் தெரிஞ்சிருக்கணும்ல. ஏன் பிக்கி எங்களோட பொண்ணுன்னு சொல்லி முடிக்க மாட்டானா? இதெல்லாம் கேட்டா அறிவில்லையா வாய மூட மாட்டேன்னு கேட்பான். எதுக்கு வம்பு? உங்களை எல்லாம் எங்கேயோ பாத்துருக்கேன், எங்கன்னா ஞாபகம் வரல. அங்கிள், இது விக்கி அங்கிளோட பொண்ணுதான். ஓ, அது சரி. விக்கியோட பொண்ணா? விக்கியோட பொண்ணுனா சஞ்சய்க்கு மருமக வரும். அப்பனா உன்ன மக முறைன்னு சொன்னதுல தப்பே இல்ல. இனியாவே சின்ன வயசுல பார்த்ததுதான். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் என் பையன் போன்ல கொண்டு வந்து இதுதான் சஞ்சய் உங்களோட ஃபேமிலின்னு காமிச்சான். ஆமா அங்கிள், இனியா அப்பப்ப இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஆக்டிவா இருப்பா. ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்லாம் போஸ்ட் போடுவா. அதை கொண்டு காட்டியிருப்பாங்களா இருக்கும். ஆமா கண்ணா, அப்ப பாத்திருப்பேன். அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு தோணுச்சு. சரி சரி, வாசல்லே நின்னு பேசிட்டுனா என்ன அர்த்தம்? உள்ளவா. உள்ளவாமா. இல்ல அங்கிள், எனக்கு லேண்ட் எங்கன்னு காமிக்கிறீங்களா? சஞ்சய் அங்கிள் எல்லாமே உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாமே காமிச்சு கொடுப்பீங்க. இங்க இருந்து நாங்க கிளம்புறது வரைக்கும் நீங்களே ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. நானே பாத்துக்கலாம், லேண்ட் மட்டும் கொஞ்சம் காமிச்சீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அட என்னப்பா, பொம்பளை பிள்ளைய கூட்டு வந்திருக்கேன். இப்பதான் ஊர்ல இருந்து வந்து சேர்ந்திருக்கீங்க. வந்து இறங்கணும்னு வேலையும் கையுமா தான் அலையணுமா? ஆமாப்பா, உள்ள வந்து காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கு பிறகு ஃப்ரெஷ் ஆயிட்டு லேண்ட பாக்குறதுக்கு போலாம். ஐயோ இல்ல அங்கிள், இந்த ஊர்ல 2 நாள் தான் ஸ்டே பண்ண முடியும். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சிட்டு கிளம்பிட வேண்டியதான். அப்புறம் காலையில நாங்க சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். அதனால டீ காஃபின்னு எதுவுமே வேண்டாம். ஃபர்ஸ்ட் உள்ள வாப்பா, அதுக்கு பிறகு எங்க லேண்ட்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்ன ஒரு சின்ன ஹெல்ப் அங்கிள். இங்க ஏதாவது 2 நாளைக்கு மட்டும் ஸ்டே பண்றதுக்கு வீடு கிடைக்குமா? என்னடி வீடுன்னு கேட்காத. அப்புறம் பங்களான்னு கேட்கட்டுமா? ஹோட்டல் ரூம்னு கேளு. ஏன், ரொம்ப அவசரமா? ஏய் சீ, அறிவில்லையா உனக்கு? ஒரு ரூம்ல 2 ரூம் கேளு. நீ தனி நான் தனி. அவர் என்ன ஹோட்டல்ல வச்சு நடத்திட்டு இருக்காரு? மூட்டு பேசாம நில்லடி. சிடுமுஞ்சி, நீ வேணா பாடா. உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகாது. இது இந்த இசையோட சாபம். என்னப்பா உன் பொண்டாட்டி என்ன சொல்றா? இல்ல அங்கிள், அவ ரொம்ப நல்லவா. அதான் எதுக்கு அந்த அங்கிளுக்கு ஆண்டிக்கும் கஷ்டத்தை கொடுக்கறான்? நம்மளே ஏதாவது வீடு தேடிக்கலாம், வயசானவங்களை எதுக்கு கஷ்டப்படுத்துறான்னு கேக்குறான். இல்லம்மா கண்ணா, நீ ஒண்ணு நினைக்கலனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? தாராளமா சொல்லுங்க அங்கிள். என் வீடு உங்க வீடு அளவுக்கெல்லாம் பெரிய வசதி வாய்ப்புள்ள வீடு கிடையாதுதான். ஓரளவுக்கு ஓகே தான். பையன் அமெரிக்கால இருக்கான். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து மாப்பிள்ள லண்டன்ல வேலை பாக்குறாரு. புருஷனு குழந்தையுமா அவள அங்கேயே செட்டில் ஆயிட்டா. வயசான காலத்துல நாங்க 2 பேரும் ஒத்தையில தான் இந்த வீட்டுல இருக்கோம். கூட மாட இவளுக்கு ஒத்தாசைக்கு ஒரு வயசான அம்மா வேலைக்கு வருவாங்க. 2 நாளும் தானே எங்க கூட நீங்க தங்கிக்கலாமே. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அங்கிள். ஆக்சுவலா அங்கிள், நான் ஒத்தையில வந்திருந்தேன்னா டென்ட் போட்டு கூட நான் ஸ்டே பண்ணிருப்பேன். ஆனா கூட உன் ஃப்ரெண்டு தங்கச்சி, அதாவது உன் பொண்டாட்டியே வந்திருக்கா. அங்கிள், சஞ்சய் போன்லயே சொன்னான் பரத அன்போட க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு. நீ அன்போட க்ளோஸ் ஃப்ரெண்டு, இந்த பொண்ணு விக்கியோட பொண்ணுனா அன்புக்கு தங்கச்சி தானே? ஆமா அங்கிள், சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அங்கிள், வேற ஏதாவது சொன்னாங்களா? சொல்லிருந்தாதான் நீ மாட்டிருப்பியாடா ஃப்ராடு. அதாவது அங்கிள், என் ஒய்ஃபை கூட்டு வரதை பத்தி ஏதாவது சொல்லியிருந்தாரான்னு கேட்டேன். இல்லையேப்பா, அதை பத்தி எதுவும் சொல்லல. ஓ சரி அங்கிள். வந்த பிள்ளைங்கள வெளிய விட்டே பேசிட்டு நிக்கிறீங்க, வீட்டுக்குள்ள வர சொல்லுங்க. ஆமாப்பா, 2 நாள் தானே எங்க கூட தங்கிருங்க. இல்ல அங்கிள், அதெல்லாம் வேண்டாம். கிளைண்ட் நீங்க ரெஃபர் பண்ணதுனால தான் இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. 2 நாளெல்லாம் என்னோட ஒர்க் எவ்வளவு பிஸியா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எப்ப வரேன்னு தெரியாது, எப்ப போறேன்னு தெரியாது. அதனால தனியா ஏதாவது வீடு. என்னங்க? என்ன பத்மா? புதுசா கல்யாணம் ஆயிருக்கோன்னு நினைக்கிறேன். எதுக்கு நீங்க எல்லாம் தொந்தரவா இருந்துட்டு எங்க 2 பேருக்கு மட்டும் தனியா ஏதாவது வீடு அரேஞ்ச் பண்ணித்தாங்கன்னு கேக்குறான். இதுக்கு தானடா ஆசைப்பட்டேன். ஓ அப்படி சொல்ல வரியா? ஆமா, புதுசா கல்யாணம் ஆன பிள்ளைகளு. ஐயோ அங்கிள், உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுப்பா. பொண்டாட்டின்னு சொல்லி என் மானத்தையே வாங்குறான். பைத்தியக்காரன். ஐயோ அங்கிள், அந்த மாதிரி எல்லாம் இல்ல. உங்களுக்கு எதுக்கு தொந்தரவா இருந்துட்டு இருந்தா? சரிப்பா, சரி எனக்கு புரியுது. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல அங்கிள். நான் தனியா வந்திருந்தேன்னா கண்டிப்பா டென்ட் போட்டே ஸ்டே பண்ணிருப்பேன். உங்களுக்கு தொந்தரவா இருக்க வேண்டாம் அப்படின்னு தான்.
சரி சாம், ரெண்டு பேரும் பெரிய வீட்டு பிள்ளைங்க. பிறந்ததுல இருந்தே கஷ்டம்னா என்னன்னே தெரியாத பிள்ளைங்க. இன்னைக்குதான் வந்திருக்க. வீட்டுக்குள்ள வர்றதுக்கு கூட உனக்கு விருப்பம் இல்ல. 2 நாள் வீடு, அதுவும் உடனே. அதான் எங்க கிடைக்கும்னு யோசிக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஹோட்டல். இல்லப்பா, பொம்பளை பிள்ளைய கூட்டு வந்திருக்கா, ஹோட்டல் எல்லாம் வேண்டாம். என்ன அங்க பாக்குறாரு? என்ன அங்கிள் கொஞ்ச நேரமா அங்கேயே பாத்துட்டு நிக்கிறீங்களே? ஆம், இல்லப்பா, பெரிய வீட்டுல பிறந்து வளர்ந்த பிள்ளைங்க 2 பேருமே. அதான் உங்களுக்கு தங்குறதுக்கு வசதியா இருக்குமான்னு ஏதாவது பாக்குறேன். ஐயோ 2 நாள் தானே அங்கிள், வசதியா இருக்கணும்னு எல்லாம் இல்ல. கொஞ்சம் எதிர்த்தாப்புல இருக்க வீட பாக்குறியா? எதிர்த்தாப்புல என்ன வீடு? உங்க ரிலேட்டிவ் வீடு அங்கிள். இல்லப்பா, அந்த வீடு இப்ப காலியா தான் இருக்கு. ஓ, யார் வீடு அங்கிள்? யார்கிட்ட பேசணும்? என் வீடு தான்ப்பா, சும்மா வாடகைக்கு விட்டுருக்கேன். இதுக்கு முன்ன வீட்டுல இருந்தவங்க 10-11 மாசத்துக்கிட்ட வீட்டு வாடகையே தராம இருந்துட்டாங்க. போன மாசம் தான் வேற வீடு பார்ப்பா, இங்கெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு துரத்தி விட்டுட்டேன். ஓ, சும்மா தான் இருக்கா இப்போ அந்த வீடு? ஆமா கண்ணா, சும்மா தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு சரிப்பட்டு வருமான்னு தெரியலையே. நீங்க பெரிய வீட்டு பிள்ளைங்க வர. ஒரு ரூம், அது பிறகு ஒரு கிச்சன், பாத்ரூம், டாய்லெட், சின்னதா ஒரு ஹால், இவ்வளவுதான் இருக்கும். 2 நாள் அப்ப எங்களுக்கே வாடகைக்கு கொடுத்துருங்க அங்கிள். 1 மாசம் வாடகையை நான் கொடுத்துடுறேன். ஐயோ சாம், வாடகைக்காக பேசலப்பா. சஞ்சய் என்னைய நம்பி உங்களை இங்க அனுப்பியிருக்கான். ஆயிருந்தா உங்க கம்பெனிக்கு நான் கிளைண்டா இருந்தாலும் அந்த காலத்து நட்பு. நீ என்னடானா வீட்டுக்குள்ளே வர மறுக்கிற. அந்த வீடு உங்களுக்கு சௌகரியமா இருக்குமான்னு தெரியல. ஐயோ அங்கிள், நான் தனியா வந்திருந்தேன்னா டென்ட் போட்டே உட்கார்ந்துருப்பேன். கூட இசை இருக்கிறதுனாலதான். மத்தபடி நான் ஒத்தையிலனா எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிருப்பேன். ஓ அப்படியா பத்மா? இதோ கீ எடுத்துட்டு வந்துடுறேங்க. இப்பதான் ஒரு பெரிய மூச்சே வந்த மாதிரி இருக்கு அங்கிள். ரொம்ப தேங்க்ஸ். இல்லப்பா, அம்மாடி, நீ போய் வீடு எப்படி இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. உன் பொண்டாடிக்கு ஓகேனா கண்டிப்பா உனக்கும் ஓகேயா தான் இருக்கும். எனக்கு எப்படினாலும் ஓகே தான் அங்கிள். அத நான் இல்லடா சொல்லணும். இவன் பெரிய தேக்கி மாதிரி தேக்கி படத்தை வாங்கிடுவான். அம்மாடி, இந்த கீ, வீட்டை திறந்து சுத்தி பாத்துட்டு வா. சரிங்க ஆண்டி. என் கண்ணா, இனிமே அடிக்கடி மதுரைக்கு வந்து போற மாதிரி இருக்கும்ல. பெரிய ப்ராஜெக்ட் வேற. பெரிய கம்பெனி தானே அங்கிள். எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. சோ யார வேணாலும் அனுப்பலாம். யார அனுப்புறானோ அவங்க வருவாங்க. நேத்தையில இருந்தே உங்க புராணம் தான்ப்பா. அவன் கம்பெனினால அவன் உழைக்கிறான். ஃப்ரெண்டுக்காக ஃப்ரெண்டுக்கு ஈக்குவலா இவனும் உழைக்கிறானேன்னு ஒரே புலம்பல். இந்த காலத்துல ஃப்ரெண்டுக்காக உயிரை கொடுக்கறது யாரு? எப்படா உன்னை பாப்பேன்னு புலம்பிட்டே இருந்தாங்க. சரிதானேப்பா, அந்த கம்பெனிக்காக உன் ஃப்ரெண்ட் அன்பு உழைக்கிறானா அதுல ஒரு நியாயம் இருக்கு. அவனுக்கு ஈக்குவலா நீயும் உழைக்கிறானா? இதுல என்ன அங்கிள் இருக்கு? செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஓகே, ஆனா ஒரே ஒரு பெட் தானே இருக்கு. இதுல எப்படி 2 பேர் தூங்க முடியும்? கிச்சன் ஓகே, எனக்கு இன்னொரு ரூம் இருக்க வீடு தான் வேணும். இல்ல இல்ல அங்கிள், 2 பேருக்குமே பிடிச்சுதான் சிவில் படிச்சோம். சஞ்சய் சொன்னான் உன் அப்பா கூட பெரிய பிசினஸ் மேன் தான் அப்படின்னு. வாமா, வீடு பிடிச்சிருக்கா? அம்மாடி ஒன்னதான் வீடு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். வீடெல்லாம் பிடிச்சிருக்கேன் ஆண்டி, ஆனா ரூம் தான். ரூம்க்கு என்னமா? ஓசை பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். பிடிக்கலடா. உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நான் கேட்கல. எனக்கு பிடிச்சிருக்கு, சோ உனக்கும் பிடிச்சுதான் ஆகணும். என்னால எல்லாம் முடியாது. இசை, 2 நாளைக்கு இப்படி ஒரு வீடு கிடைச்சதே பெருசு. ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு. ஒரு ரூம் கூட ஓகே தான். இன்னும் ஒரு பெட் கேட்கலாம்ல? எது? நீரு, நான் பேசுறேன். ஓசை அப்படிச்சே சாவடிச்சிருவேன். பேசாம நில்ல, எனக்கு பேச தெரியும். ஒரு பெட் தான் போட்டிருக்காங்க. ஓ உன் கூட எல்லாம் என்னால ஸ்டே பண்ண முடியாது. சரி, நைட்டு வெளியே உனக்கு ஒரு டென்ட் போட்டு தரேன். நீ அங்க ஸ்டே பண்ணிக்கோ. என்னது? எனக்கா? வசதி எல்லாம் ரொம்ப இருக்காதுமா. பிடிக்கலன்னா வேற ஏதாவது பார்க்கலாம். வீடெல்லாம் பிடிச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு. ஒரே ஒரு பெட் மட்டும். அம்மாடி, என்னமோ சொல்ல வந்தியே? வீடு 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 ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்காங்க. அது அதுலயும் ரூம்ல ஒரே ஒரு பெட் போட்டிருக்கீங்களே, அது அடிப்பொலி அங்கிள். அங்கிள், வேற ஏதாவது? இல்ல, பெட் சூப்பரா இருக்குன்னு சொல்ல வந்தேன் அங்கிள். ஐயோ அங்கிள், திருப்பி திருப்பி அவகிட்டே கேக்குறதுனால என்ன நடக்க போகுது? அவளே குழந்தை. ஆமாப்பா, உன் பொண்டாட்டி உனக்கு குழந்தைதான். சரியான சிடுமுஜி. இவனுக்கு நான் குழந்தையா? சரிப்பா, வீட்டுல போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடு. அதுக்கு பிறகு இடத்த பார்க்க போலாம். ஒரு 1 hour போதும் அங்கிள், எனக்கு 1 hourல கிளம்பிடலாம். சரிப்பா. அப்புறம் அந்த வீட்டுல கார் பார்க் பண்றதுக்கெல்லாம் கார்ல தானே வந்தீங்க? ஆமா அங்கிள், கார்ல தான் வந்திருக்கோம். அப்பனா அந்த வீட்டுல கார் பார்க் பண்றதுக்கெல்லாம் இடம் இல்ல. நீ நைட் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இங்கே பார்க் பண்ணிடு. சரி அங்கிள். அப்ப நாங்க சரிப்பா. சஞ்சய் நேத்துக்கு உன் நம்பரை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தான். உன் போனுக்கு ஒரு மிஸ் கால் கொடுக்கேன். ஏதாவது தேவைன்னா எனக்கு போன் பண்ணு. சரி அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இதுல என்னப்பா இருக்கு? போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிற வழியை பாருங்க. ஆத்தாடி ஆத்தா, இப்ப இவ ஃப்ரெண்டு கூட ஒழுங்கா பேசாம அவளை அவாய்ட் பண்றதெல்லாம் முக்கியமா? இந்த டைரி என் கண்ணுல சிக்கினாலும் சிக்கிச்சு, என்ன பத்தின விஷயம் மட்டும் என் கண்ணுல சிக்கவே மாட்டேங்குது.
சரி ஓகே. கிட்டத்தட்ட 10 வருஷமா கஞ்ச பிசினாரித்தனமா இந்த டைரியில எழுதியிருக்கான். இதுல எங்க எப்படி நம்மள பத்தின விஷயத்த மட்டும் கண்டுபிடிக்கிறது? பேசாம புரட்டி பாப்போம். என்னது இது சம்பந்தமே இல்லாம படம் வரைஞ்சு வச்சிருக்கான்? ஏ ஓசை, ஏண்டா என் பேரு இசைன்னு உனக்கு தெரியாதா? ஐயோ அமுல் பேபி, இசைங்கிறத விட ஓசை அதான் நல்லா இருக்கு. நீ வேணா கேட்டு பாரு அவங்க கிட்ட. போடா. எப்படியோ ஒரு வீடுக்காக எங்கெங்க அலைஞ்சு திரிய வேண்டியது இருக்குமோ நினைச்சேன். பரவாயில்ல, இப்படி ஒரு வீட்டுல ஸ்டே பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பாத்தியா, இந்த வீட்டுக்கு ஃபேனே தேவையில்ல. சுத்தி மரம் எல்லாம் நிக்கிறதுனால எப்பவுமே குளு குளுன்னு தான் இருக்கு. உனக்கு இருக்கண்டா குளுக்குளுன்னு, ஏன் இருக்காத? இங்க போடா, ஒரே ஒரு பெட் தான் இருக்கு. நான் எப்படியாவது பேசி கரெக்ட் பண்ணி அந்த அங்கிள் கிட்ட இன்னொரு பெட் கூட கேட்டிருப்பேன்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? ஆ, நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். என்னடா அட்வான்டேஜ் எடுத்துக்க பாக்குறியா? ஏ லூசு, ஒரு ஓரமா நான் படுத்துக்கிறேன், இன்னொரு ஓரமா நீ படுத்துக்கோ, அவ்வளவுதான். இது ரெண்டு பேரும் ஒரே பெட்ல. நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். அந்த ஓரம் நான் படுத்தனா இந்த ஓரத்துல நீ படுத்துக்கோ. பட் ஒரே ஒரு கண்டிஷன். என்ன? உன் சுண்டு வரல் கூட இந்த சாம் மேல படக்கூடாது. ஓ, அப்புறம் ஏன்னா நான் கன்னி பையன். அத இத பண்ணி பண்ணி என்ன கவுத்துர்லான்னு மட்டும் திட்டம் போட்டுறாத. 300% கான்பிடன்ட் லெவலும் அப்படியே தான் இருக்கு. அதனால தாண்டி சொல்றேன், நீ ஒரு ஓரமா படுக்கணும், நான் ஒரு ஓரமா தான் படுப்பேன். உன் சுண்டு வரல் கூட என் மேல படக்கூடாது. மகாஜனங்களே, இத யார் சொல்றதுன்னு பாத்தீங்களா? துரை இத பத்தி பேசுறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. எல்லாம் ஓகே தான். இவ யூஸ் பண்ணதுக்கு பிறகு நல்லாவே சமைக்க படிச்சுட்டான். ஆனா எப்படி எங்க இவ சமைக்க போறது இல்ல. சோ கிச்சன் டிபார்ட்மெண்ட பத்தி கவலைப்படுறதுக்கு தேவையே இல்ல. 2 நாளா ஹோட்டல் சாப்பாடு தான், தெளிவா தெரியுது. 2 நாளைக்கு இந்த வீடு கிடைச்சதே ரொம்ப பெருசுதான். என்ன? என்னாலலாம் இந்த ரூம்ல ஸ்டே பண்ண முடியாது. முடியாதா? என்னால முடியாது. நீ ஒண்ணு பண்ணு, நீ இந்த வீட்ல ஸ்டே பண்ணிக்கோ. ஏன்னா அந்த அங்கிள் வீட்லயே கொண்டு விட்டுறேன். என்னது? அங்க அவங்க பிள்ளைங்க தான் வீட்ல இல்லல, அந்த அங்கிள் ஆண்டிய மட்டும் தானே இருக்காங்க. நான் நைட் மட்டும் அவங்க கூடயே ஸ்டே பண்ணிக்கிறேன். ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? டேய், உனக்கு மட்டும் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யாரை கேட்டுட்டு அவங்க கிட்ட நான் உன் பொண்டாட்டின்னு சொல்லி வச்சிருக்கேன்? ஏண்டி ஓசை, யார கேட்கணும்? என்ன கேட்கணும்டா? என்னதானே உன் பொண்டாட்டின்னு சொல்லி வச்சிருக்கேன். என்னால இந்த ரூம்ல ஸ்டே பண்ண முடியவே முடியாது, அதுவும் நைட்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல ஓசை. ஒருவேளை மறுபடியும் ஒத்தையில பஸ் ஏத்தி விட்டுருவானோ? பயப்படாதான், இந்த டைம் பஸ் ஏத்தி எல்லாம் விட மாட்டேன். வெளியே ஒரு டென்ட் கட்டி தரேன், நீ அதுக்குள்ள ஸ்டே பண்ணிக்கோ. ஒன்னும் பிரச்சனை இல்ல. சாம், விளையாடாத. நீ யாரோ நான் யாரோ. அப்படி இருக்கும்போது இங்க ஒரே ஒரு பெட்ரூம் தான் இருக்கு. என்னால இங்க தூங்கவே முடியாது. நீ எதுக்குமா கஷ்டப்படுற? உனக்கு வெளியே டென்ட் போட்டு தரேன்னு சொல்றேன்ல. நான் எதுக்குடா போன வெளிய? உனக்கு தானே இங்க கம்ஃபர்டபிளா இல்ல. நான் தானே பொண்ணு. யாரு நீயா? நான் நம்ப மாட்டேன்ப்பா. உன்னை பொண்ணுன்னு என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. போடா. எனக்கு நிறைய வேலை இருக்கு. உன்கிட்ட ஆர்கியூ பண்றதுக்கெல்லாம் சுத்தமா டைம் இல்ல. உனக்கு ஓகேனா நீ இந்த ரூம்ல ஸ்டே பண்ணிக்கலாம். என்னால எல்லாம் வெளியே போக முடியாது. உனக்கு ஓகே இல்லனா நைட்டு நான் வந்ததுக்கு பிறகு வெளியே டென்ட் போட்டு தரேன், நீ வெளியே உட்காந்துக்கோ. எப்படி வசதி? சோடு நாய் விட்டா என்ன வெளியே அனுப்பிடுவான் போல. என்ன தங்கம், இப்ப கம்ஃபர்டபிளா இருக்கா? எத்தால எடுத்துடா. எல்லாம் இந்த அண்ணனை சொல்லணும். சரி, நான் சொன்னது ஞாபகம் இருக்கலாம். ஒரு ஓரமா நீ, இன்னொரு ஓரமா நான். எந்த ரீசன்காகவும் நான் ஃப்ரெஷ் ஆயிட்டேன். போய் இடத்த பாத்துட்டு வந்துடுறேன். நானு? நீயா? என்ன வேலை படிக்கிறதுக்காக தானே அண்ணன் இங்க அனுப்பியிருக்கான். வேலை படிக்கிறதுக்கு? ஓ, மனசாட்சியை தொட்டு சொல்லு, நீ வேலை படிக்கிறதுக்கா வந்திருக்கானு? அண்ணன் அனுப்புனா அப்படியே கொஞ்சம் ஊரை சுத்தி பார்த்த மாதிரியும் இருக்கோம்ல. அதான் உன்னெல்லாம் என்னால கூட்டு போக முடியாது. ஏன்னா நீ வந்தான்னு வச்சுக்கோ, நான் 1 மணி நேரத்துல முடிக்கிற வேலையா நீ 4 மணி நேரம் ஆக்கி விட்டுருவேன். என்னையும் சுத்தல விட்டுருவேன். பாதி நேரம் யார்கிட்டயாவது போய் மாட்டிப்பேன். உன்னை காப்பாத்துறதுலயே பாதி நாள் போயிடும். அதனால ஃப்ரெஷ் ஆயிட்டு இந்த ரூம்லயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நான் வந்ததுக்கு பிறகு எங்கேயாவது போனா கூட்டு போறேன். நீ கிளம்பு கிளம்பு. மொழியும் சரியில்லை, ஆளும் சரியில்லை. வித்யா, ஏ வித்யா, ஏடி நான் பாட்டுக்கு கத்திட்டே நிக்கிறேன். உன் காதுல என்ன செவிட்டு மிஷினா மாட்டி இருக்கேன்? ஏன் வித்யா? கூப்பிட்டீங்களா? ஏன் நான் கூப்பிட்டு வந்து உனக்கு கேட்கலையா? ஏன்னு கத்துனீங்களா? வேற எதையோ ஆடு மாடு எதையாவது கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன். நினைப்பேன். யார கேட்டுட்டு உன் பாட்டுக்கு காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வந்த? யார கேட்கணும்? ஹெச்ஓடி மேம் தான் என் கிளாஸ்ல வந்து சொன்னாங்க. உன் ஹஸ்பண்ட் ஆஃப்டர்நூன் பெர்மிஷன் கேட்டிருக்காரு, நீ லஞ்சுக்கு முன்னமே வீட்டுக்கு கிளம்புவியான்னு சொன்னாங்க.
அதான் வந்துட்டேன். வந்துட்டியா? ஏண்டி உனக்காக பெர்மிஷன் கேட்டிருக்கேன். என்ன ஏது எதுக்கு கேட்டீங்கன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்காம உன் பாட்டுக்கு பஸ் புடிச்சு வந்திருக்கேன். பஸ்ஸா? ஆமா பின்ன. ஐயோ ஆதி, ஒரு சின்ன கரெக்ஷன். பஸ் இல்ல, ஆட்டோல தான் வந்தேன். ஆட்டோலயா? எவ்வளவு நேரம் உனக்காக காலேஜ்ல வெயிட் பண்ணிருக்கேன் தெரியுமா? கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் உனக்காக வெயிட் பண்ணிருக்கேன். அப்புறம் தான் சரண்யா போகும்போது வித்யா எங்கன்னு கேட்டதுக்கு அவ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு கிளம்பிட்டான்னு சொல்றா. அவ சொல்லலைன்னா இன்னமா நீ வருவேன்னு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு நின்றுப்பேன். எதுக்கு வெயிட் பண்ணிட்டு நிக்கணும்? உங்க பாட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே. நான் தான் உனக்காக பெர்மிஷன் கேட்டிருக்கேன்லாம். நாளைக்கு சைக்கிள் டெஸ்ட் இருக்கு. வீட்ல உட்கார்ந்து படிச்சா நல்ல மார்க் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிருப்பீங்கன்னு நினைச்சேன். சரி சரி, கிளம்பு, வெளியே போலாம். வித்யா ஒன்னதான். என்ன ஆதி உங்களுக்கு இப்ப வேணும்? வெளியே போலாம், கிளம்புன்னு சொன்னேன். வெளிய போனோம்னா போயிட்டு வாங்க. எனக்கு படிக்கணும். எது படிக்கணுமா? எலூச, நம்ம வெளியே போனோங்கிறதுக்காக தான் ஆஃப் டே லீவ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ சார், எனக்கு தான் நாளைக்கு சைக்கிள் டெஸ்ட் இருக்குன்னு சொல்றேன்ல. அது என்ன பெரிய மண்ணாங்கட்டி டெஸ்ட்? டெய்லி தான் சைக்கிள் டெஸ்ட் வைக்கிறாங்க. நாளைக்கு மித்ரா மேமோட சப்ஜெக்ட் தான் எக்ஸாம். 5 இல்லனா 6 ப்ராப்ளம் கொடுப்பாளாம். அந்த 6 ப்ராப்ளமையும் உன் மண்டையில ஏத்துறதுக்கு 1/2 மணி நேரம் கூட உனக்கு வேண்டாம். அந்த 6ல நாளைக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் கேட்க போறான். இதுக்கு உனக்கு நாளைக்கு காலையில 1/2 மணி நேரம் கிடைச்சாலே போதும். இவ்வளவுக்கு இன்னைக்கு மதியத்துல இருந்தே உட்காந்து படிப்பியா? ஹலோ, நான் சொல்றேன்ல, எனக்கு படிக்கணும். உங்களுக்கு வெளிய போனோம்னா ரிலாக்ஸேஷன் வேணும்னா நீங்க ஒத்தையில போயிட்டு வாங்க. ஏ லூசு, உன்னை வெளியே கூட்டிட்டு போறதுக்காக தான் பெர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். வா போலாம். வாய்ப்பே இல்ல சார், எனக்கு படிப்பு தான் முக்கியம். அப்பனா வரமாட்டேன். படிக்கணும். சரி படி. மச்சான் எந்திரிடா. படுத்துறானே. என்னடா உன் பிரச்சனை? மச்சான் ஒரே ஒரு தடவை இந்த டிராயிங் என்ன சொல்லுதுன்னு மட்டும் பார்த்து சொல்லாய். ஏன்டா இப்படி இம்சப்படுத்துறேன்? டைம் பாருடா, மத்தியானம் 1 மணி. 1 மணிக்கெல்லாம் எவனாவது இப்படி கும்பக்காரன மாதிரி தூங்குவானா? டேய், உன்னை சாவடிச்சிருமா பாத்துக்கோ. மாசத்துல 31 நாள் உண்டுனா 31 நாள் உன் காலேஜுக்காக தான் உயிரை கொடுத்துட்டு இருக்கேன். என்னைக்காவது லேட்டா வரனா? எனக்கு ஒரு மாசத்துல 2 லீவ் கொடுத்துருக்கேன். அந்த 2 நாள் லீவும் நல்லா தூங்குறதுக்கு எனக்கு வேணும். அப்ப கூட வந்து தொந்தரவு பண்ற பாத்தியா? இங்க போடுறான், என் லீவை கூட எடுக்காம உன் காலேஜுக்காக உழைப்பேன்னு மட்டும் நினைக்காத. டே ஒரே ஒரு தடவை இந்த டிராயிங் என்ன சொல்லுதுன்னு பாராய். மூணு கிட்டவனே, தூங்குற நேரத்துல வந்து டிராயிங் என்ன சொல்லுதுன்னு கேக்குறேன். நிம்மதியா தூங்க கூட விட மாட்டியா? டே பாராண்டா. ஷோ காட்டி தொலைடை. இந்த டிராயிங் தான். இது ஏதோ கோயில் மாதிரி இருக்குடா. கோயில் மாதிரி தானே இருக்கு. ஆமா, அதுக்கு மேல உனக்கு என்ன தெரியுது? ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு பையன் நடந்து போறான். மச்சான், இந்த பொண்ணு யாரு இந்த பையன் யாருன்னு உனக்கு ஏதாவது தெரியுதா? இது ஒன்னு சாவடிச்சிருவேன் பாத்துக்கோ. இந்த பொண்ணு யாரு இந்த பையன் யாருன்னு உனக்கு தெரியலையா? சத்தியமா தெரியல. அது ஒரு கற்பனை உருவம் மாதிரி தான் இருக்கு. இப்போ இன்னொரு டிராயிங் காட்டுறேன் பாரு. சாவடிக்கிறானே. இதோ இத பாரு. இது நீ ஸ்கூல் படிக்கும் போது உள்ள போட்டோ. என் போட்டோன்னு தெளிவா தெரியுது தானே? இதையா முகம் தெரியற மாதிரி நீட்டா வரைஞ்சிருக்காங்க. இந்த போட்டோவையா கற்பனையா வரைஞ்சிருக்காங்க. என்கிட்ட கேட்டா எனக்கு எங்கடா தெரியும்? இந்த கோயில நல்லா பாரு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கலாம். இதுல என்னடா சந்தேகம்? குருவாயூர் கோயில். கோயில ஒரு பொண்ணு நடந்து போகுது, அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு பையன் நடந்து போறான். சோ இது பிளான் தானே? என்னடா பிளான்? எனக்கு தூக்கமா வருது. நான் அன்னைக்கு குருவாயூர் கோயில் போவேன்னு இவளுக்கு எப்படி தெரியும்? நான் கோயில் போனது யாரும் பிளான் போட்டது இல்ல. என்னோட பிளான் எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தோணிதான் நான் குருவாயூர் கோயில் போனேன். கன்னியாகுமரியில இருந்து நான் குருவாயூர் போவேன்னு சென்னையில இருக்க மித்ராக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோம்? ஸ்கூல் போட்டோவை இவ்வளவு தெளிவா அழகா டிரா பண்ணிருக்கா. அப்போ ஷுவரா இத அவ கற்பனையா வரைஞ்சதுதான். அம்மா சொன்ன மாதிரி அவ அப்பா கிட்ட அவளோட டிராயிங் மூலமா இந்த பிளான ஷேர் பண்ணிருக்கா. சோ நான் குருவாயூர் கோயில் போறேன்னு அவளுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. நான் போறது தெரிஞ்சுதான் அவ வந்திருக்கா. ஆக அவ பின்னாடி போனது நான் கிடையாது. என்ன அவ பின்னாடி போக வச்சிருக்கா. எல்லாம் ஓகே, ஆனா ஏன் இதெல்லாம் என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கிறா? டேய், என்னடா பைத்தியக்காரன மாதிரி யோசிச்சுட்டே இருக்க? தூங்க விட போறியா இல்லையா? டேய், எல்லாம் பண்றாடா, அப்புறம் ஏன் என்கிட்ட இருந்து மறைக்கிறா? என்ன பண்ணா என்ன மறைக்கிறா? யாரு என்ன ஏது? டைட்டில் இல்ல, சப்டைட்டில் இல்ல, இது ரெண்டும் இல்லாம எப்படி புரிஞ்சுக்கிறது நீ சொல்றத? அது நாளைக்கு காலேஜ் வருவேலாம், அப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நான் உடனே மித்ரா பார்க்க போனோம். பாய். டேய் குரு, டேய், அப்புறம் கால் பண்றேன். இவன் இப்ப எதுக்கு வந்தோம்? என்ன பேசினா ஒண்ணுமே புரியல. பத்மாண்டி, அதோ வரேன். அட வாமா இசை. இருக்கட்டும் ஆண்டி, ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கலாம் தான். சாம் வெளியே போயிருக்கான் போல,
ஒத்தையிலையா போனா? இல்லம்மா, இவரும் கூட போயிருக்காரு. நீ எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டேல? எப்படியும் வீட்ல எதுவும் இல்ல, சமைச்சிருக்கவும் மாட்டேன். இன்னைக்கு மதியம் ஏன் வீட்லயே சாப்பிடுங்க. ஐயோ இல்ல ஆண்டி, சாம்க்கு அது பிடிக்காது. எங்க வீட்டு பக்கத்துல காய் யாரும் கொண்டு வர மாட்டாங்களா? காய் மீன்லாம் கொண்டு வர மாட்டாங்களா? காலையிலே வந்துட்டு போயிருவாங்கம்மா. காலையில ஒரு 10 மணிக்கெல்லாம் வருவாங்க. ஓ, அப்பனா இனிமே வரமாட்டாங்களோ? இனிமே ஏதாவது வாங்கினா மார்க்கெட் போனா கிடைக்கும். எங்க இருக்கு? ரொம்ப தூரமா? ஒரு 1/2 கிலோமீட்டருமா, வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். அப்படியா? சரி ஓகே ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். மதியம் வேற ஆயிடுச்சு. இவனுக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிக்கவே பிடிக்காது. காலையில அந்த தோசையே புலம்பி புலம்பி தான் சாப்பிட்டான். புது ஊரு, ஒத்தையில மார்க்கெட்டுக்கெல்லாம் போறது சரிப்பட்டு வருமா? இது வரைக்கும் மார்க்கெட்டுக்கெல்லாம் போனதே இல்லையே. அம்மாடி. சொல்லுங்க ஆண்டி. சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. கல்யாணம் தான் ஆயிடுச்சுலாம். புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு வேற. நெத்தியில குங்குமம் வச்சா நல்லா இருக்கும்ல. அப்படியெல்லாம் என்ன சிக்க வச்சுட்டு போயிருக்கான். அம்மாடி, ஒன்னேதான் பார்த்தாலே தெரியுது. இப்போதான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அதான் உன்னை அங்க ஒத்தையில விட்டுட்டு வரதுக்கு மனசு இல்லாம 2 நாள் தானேன்னு கூட பார்க்காம கூட்டிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு பொய்க்காக எத்தனை போய் சொல்ல வேண்டியதா இருக்கு. குங்குமம் வச்சா நல்லா இருக்கும்ல கண்ணு. இல்லண்டி, நான் ஹிந்து தான். சாம் கிறிஸ்டின். அத்தைக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஐயோ சாரி அத்தை, உங்களெல்லாம் வில்லி ரேஞ்சில் ஆக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் உங்க பையன் பண்ண வேலை. ஓ, புருஷனோட அம்மாக்கு பிடிக்காதா? சாமோட அம்மாக்கு பிடிக்காது. ரெண்டும் ஒண்ணுதானே? ஆமாண்டி, ரெண்டும் ஒண்ணுதான். ஓ, மாமியார் ரொம்ப கொடுமைக்காரியோ? சேச்சா, அத்தை ரொம்ப பாவம். சாம விட அத்தை தான் ரொம்ப நல்லவங்க. அது சரி, புருஷனை விட அம்மா நல்லவங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். புருஷனை விட மாமியார் நல்லவங்கன்னு சொல்ற பாத்தியா? நீ பொழைச்சிப்ப. அவங்களுக்கு பிடிக்கலன்னா குங்குமம் வைக்க மாட்டியா? நான் வைக்கிறதுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு விருப்பம் இல்ல. அவங்களுக்கு விருப்பம் இல்லாததுனால எனக்கும் விருப்பம் இல்ல. என் வாயால என்னையே போய் சொல்ல வச்சுட்டானே மாங்கா மடையன். சரி ஆண்டி, நான் வரேன். மார்க்கெட் போறியோ? ஆமா, சாம்க்கும் ஹோட்டல் சாப்பாடெல்லாம் ஒத்துக்காது. நானே சமைச்சிடுறேன். எப்படியும் இன்னைக்கு ஹோட்டல்ல ஏதாவது சாப்பிட்டாலும் மறுபடியும் நைட்டுக்கு பார்க்கணும். திருப்பியும் நாளைக்கும் பார்க்கணும்ல. அதனால இங்க இருக்கிறது வரைக்கும் நானே சமைச்சுக்கிறேன். சரி சரிம்மா, கூட நானும் வரட்டுமா? கூப்பிடுவோமா? இல்ல வேண்டாம், அந்த ஹிட்லர் அதுக்கும் வந்து ஆடினாலும் ஆடுவான். இல்லாண்டி, நானே பாத்துக்கிறேன். வாக்கிங் டிஸ்டன்ஸ் தானே? ஆமாம்மா, இங்க எப்பவுமே ஆட்கள் நடந்து தெரிவாங்க. போயிட்டு வர்றதுக்கு பயமா எல்லாம் இருக்காது. அப்ப என்ன, நானே கேட்டு கேட்டு போய்க்கிறேன். சரிம்மா. என் பொண்டாட்டி ரொம்ப கோவமா இருக்கா போலயே. சமாளிப்போம். படிச்சுட்டா இருக்கா? இல்ல, மேத்ஸ் பாத்துட்டு இருக்கேன். ஓ, மேத்ஸ் எல்லாம் படிக்க முடியாதே. அதான் பாத்துட்டு இருக்கேன். அப்போ நீ வரலையா? எங்க போறீங்க? எங்க வரலையா? மதியானம் எங்கேயாவது போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா பீச்சுக்கு போயிட்டு வரலான்னு பிளான் போட்டிருந்தேன். அதான் போயிட்டு வரலாமான்னு கேக்குறேன். இல்ல ஆதி, நாட் இன்ட்ரெஸ்ட், படிக்கணும். பயங்கரமா பழி வாங்குறாடா. வித்யா, ஏன் என்ன பாரு, அப்பதானே எனக்கு ஏதாவது பேசுறதுக்கு வரோம். என்ன? நிஜமா வரலையா? ஐயோ, சைக்கிள் எக்ஸாம் இருக்கு, படிக்கணும்ல எனக்கு. பெரிய மண்ணாங்கட்டி எக்ஸாம் டெய்லியும் தான் நடத்துறாங்க. என்ன? வரலையா? புரியுற மாதிரி தானே சொல்றேன். ஏன் புரியல உங்களுக்கு? புரியுது. அப்ப நீ வரலையான்னு கேட்டேன். வரல. படத்துக்கு போலான்னு கூட நினைச்சிருந்தேன். டிக்கெட் கூட வாங்கிட்டேன். தாராளமா போங்க. நீ? எனக்கு படிக்கணும். நான் படிக்கணுங்கிறது என் புருஷனோட பெரிய கனவு. எனக்கு பெரிய லட்சியம் வேற. அதான் படிச்சுட்டே இருக்கேன். அப்பனா என் கூட வரமாட்டேன். வரல. சரிடி, உனக்கு இவ்வளவு திமிரு இருக்கலாம். சரி ஓகே, நான் அனாமிகாவை கூட்டு போறேன். அனாமிகா? யார் அது? ஓ, உங்க எக்ஸ் லவர். எப்படி ஆதி, அவளை கூட்டிட்டு நீங்க கார்ல போறீங்களா இல்ல உங்க முத பொண்டாட்டி கூட போறீங்களா? ஏய், ஐ மீன் சார், உங்களுக்கு முத பொண்டாட்டிங்கிறது உங்களோட பைக் தானே? உங்க பைக்க சொன்னேன். உங்க எக்ஸ் லவர உங்க முத பொண்டாட்டிக்கு மேல உட்கார வச்சு கூட்டி போறீங்களா இல்ல உங்க கார்ல கூட்டி போறீங்களா? பைக்ல தாண்டி கூட்டு போறேன். ஓ சூப்பர். என்ன படம்? அது ஓ, என்ன படம்னே தெரியாம டிக்கெட் எடுத்தீங்களா? தெரியுமே, 2 படத்துக்கு டிக்கெட் எடுத்திருக்கேன். அங்க போனதுக்கு பிறகு எங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கு போயிருவோம். நல்ல விஷயம் ஆதி, போயிட்டு வாங்க. ராட்சசி, என்னமா பழி வாங்குறா. இப்ப என்ன, எல்லா சம்மதத்தோடயும் உரிமையா தான் என் கழுத்துல தாலி கட்டினீங்க. நானே உங்க எக்ஸ கூட்டிட்டு படத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றேன். அப்புறமே என்ன இருமிட்டு இருக்கீங்க? என்ன பின்னாடி வச்சு கூட்டு போலான்னு நினைக்கிறீங்களா? அப்படியே போட்டானா? ஹலோ லூசு, வா போயிட்டு வரலாம். வரல. ஆஃப் டே லீவ் போட்டிருக்கண்டி, பேஸ்டா தானே போகும். சோ என்ன கூட்டிட்டு போறது உங்களுக்கு இப்ப பிரச்சனை இல்ல.
ஹாஃப் டே வேஸ்டா போயிடும். என்ன சமாதானம் பண்ணா இன்னொரு நாள் கூட இந்த ஹாஃப் டே லீவ் எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயப்படுறீங்க. அத நினைச்சிட்டு தான் இப்ப கன்வின்ஸ் பண்ண பாக்குறீங்க தானே? ஏன் அதெல்லாம் இல்லடி. உங்க எக்ஸ கூட்டு போலாம். என் பொண்டாட்டி நீயே வந்ததுக்கு பிறகு எக்ஸ் ஒய் எல்லாம் நமக்கு எதுக்குமா? ஆனா நான் வரலையே. ராட்சசி ராட்சசி. அப்புறம் அடி கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? ஏன் நான் உன் பக்கத்துல நிக்க கூடாதா? நிக்கலாம். ஆனா உங்க நிழல் பட்டாலே எனக்கு படிப்பு வர மாட்டேங்குது. எது படிப்பு வர மாட்டேங்குதா? அது எப்படி நான் பக்கத்துல நின்னா உனக்கு படிப்பு வராது? பக்கத்துல நின்னா இல்ல, உங்க நிழல் பட்டாலே படிப்பு வர மாட்டேங்குது. ஏன் நிழல் பட்டா? அதனால தானே 2 நாளா நீங்க ஓடுனீங்க. தெளிவா பழி வாங்குறாடா. அப்புறம் அடி என் புருஷனுக்கு நான் எம்எஸ்சில நல்லா படிச்சு யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கணும். அதுக்காக அவர் போட்ட எஃபோர்ட்லாம் உங்களுக்கு தெரியாதுல. எங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு விடிய விடிய எனக்கு அல்ஜிப்ரா பாடம் எடுத்திருக்காரு. அப்பேற்பட்டவர். அவர் ஆசையை கழுத்து நிறைய பதக்காலாம் வாங்கி அவர் முன்ன போய் நான் நிக்கணும். அப்பனாதான் அவர் என்ன அவரோட 2வது பொண்டாட்டியை ஏத்துப்பாரு. 2வது பொண்டாட்டியா? ஏ லூசு, எவனாவது கேட்டா அப்படியே நம்பிர போறான். நீங்க தானே உங்க பைக் தான் உங்களுக்கு முத பொண்டாட்டின்னு சொன்னீங்க. இங்க பாருங்க சார், 2 வருஷம் நான் படிக்கும்போது உங்க நிழல் கூட என் மேல படாம பாத்துக்கோங்க. அடியே டோன்ட் டிஸ்டர்ப் மீ. படிக்கணும். எத்தால எழுத்துடி. இப்ப எதுக்கு பாத்துட்டே இருக்கீங்க? படிக்கிறதெல்லாம் ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன். ஏதாவது சந்தேகம்னா நானே டவுட் கிளியர் பண்ணிடுவேன்ல. ஹலோ, இது மித்ரா மேமோட சப்ஜெக்ட். அவ சப்ஜெக்ட்னா ஏன் எனக்கு மேத்ஸ் தெரியாதா? உனக்கு ஏதாவது சந்தேகம் வருதா? ஏதாவது சந்தேகம் இருந்தா நானே டவுட் கிளியர் பண்ணலான்னு பாக்குறேன். நான் தான் சொல்றேன்ல, உங்க நிழல் இல்ல உங்க கண்ணு பட்டாலே எனக்கு படிப்பு வர மாட்டேங்குது. ஓ, ஏன் கண்ணு? ஆமா, நான் கழுத்து நிறைய பதக்கம் வாங்கிட்டு உங்க முன்னாடி பளிச்சு பளிச்சுன்னு காட்டிட்டு வந்து நிக்கணும்னா உங்க நிழல கொஞ்சம் என் பக்கம் திருப்பாம இருங்க. தேவையாடா உனக்கு? இதான் கல்யாணம் ஆயிட்டுனா பொண்டாட்டிய மட்டும் பகச்சிக்கவே கூடாதுன்னு சொல்றது. இனிமேதான் உனக்கு ஆப்பே இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே அந்த டைரி குரு கிட்ட இருக்கிறது சரிப்பட்டு வராது. அந்த டைரி என்னை விட்டு சாம்பலா போனா கூட பரவாயில்ல. ஆனா எக்காரணத்தை கொண்டோம் இதுக்கு மேலே அந்த டைரி குரு கிட்ட இருக்கிறது நல்லதில்ல. என்ன மன்னிச்சிருங்கப்பா. அந்த டைரி என் கூட இருக்கும்போது நீங்களே என் கூட இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாம நான் எந்த முடிவும் எடுத்ததில்ல. அவன் அதுல நான் எழுதியிருக்க லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்து ஒண்ணுமே புரியாம டென்ஷன் ஆக்கி என்கிட்டயே கொடுத்துருவான்னு நினைச்சேன். ஆனா அவன் அத பொறுமையா ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹாய். ஓ, என்ன பயந்துட்டியா? இப்படி திடுத்துப்புன்னு வந்து உட்கார்ந்தா பயரதான் செய்வாங்க. என்ன மேடம், அதே இடத்துல அதே ட்ரெஸ்ஸோட இன்னமும் அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க போல. ஏன் வேற வேலையே இல்லையா? சும்மாதான். ஏன் என் ரூம்ல நான் இப்படி தரையில உட்காரக்கூடாதா? ஓ, உட்காரலாமே, தாராளமா உட்காரலாம். அப்புறம் என்ன? ஏஞ்சலோ, நான் குருவாயூர் போனது உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்போ குருவாயூர் போன? நீ எப்போ குருவாயூர் போனன்னு என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படிடா தெரியும்? இல்ல, எப்ப போனேன்னு உன்கிட்ட கேட்கல, நான் போனது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். எனக்கு என்ன தெரியும்? நீ எப்ப எங்க போற, எப்ப எங்க வரேன்லாம் நோட் பண்றதா என் வேலை. இல்ல, நம்ம 2 பேருக்கும் காமனா ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? லூசா நீ? நம்ம குருவாயூர் பிளான் போட்டது இவளுக்கு எப்படி தெரியும்? ஜிலோ, மித்ரா. ஒன்னதான். ஆம், சொல்லு குரு. என்ன கூப்பிட்டதுமே சைலண்ட் ஆயிட்டா? இல்ல, நீ எனக்கு சம்மந்தம் இல்லாத சில விஷயங்களை பத்தி கேக்குறியா? அதான் பிரெயின் வேலையே செய்ய மாட்டேங்குது. இல்லாத விஷயத்த யோசிச்சு யோசிச்சு ரொம்ப டென்ஷன் ஆகுது குரு. பரவாயில்ல, ஒரு தடவை கூட டென்ஷன் ஆயிக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன பார்த்து பயப்படுறியா? உன்னை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? நீ என்ன சிங்கமா புலியா? எங்க பாரு, ஒருவேளை 15 வயசுலயே உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இது எனக்கு தெரியும் போது உன்னை கஷ்டப்படுத்துவேன், உன்னை காயப்படுத்துற மாதிரி பேசுவேன் அப்படின்னு ஏதாவது உன் மனசுக்குள்ள பயம் இருக்கா? யாருக்கு 15 வயசுல காதல் வந்தது? யார் மேல? ஆரம்பிச்சுட்டா. எங்க பாரு மித்ரா, ஒரு பையனுக்கு எப்படி அவனோட லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றதுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கும் இருக்கு. இப்ப நான் உன் பின்னாடி வந்தனா இல்ல நீ என் பின்னாடி வந்தியா, இது விஷயமே இல்ல. நம்ம வாழ்ந்து காட்டுறோம் பாத்தியா, அதுலதான் இருக்கு. ஒருவேளை எனக்கு முன்னமே நீ என்ன மீட் பண்ணியிருந்தாலோ, எனக்கு முன்னமே என் மேல உனக்கு
ஏதாவது ஒரு அஃபெக்ஷன் வந்திருந்தாலோ லவ்வா இருக்கலாம், ஏன் என் மேல ஒரு மரியாதை கூட இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுன்னா உன் ஆசைய, உன் எதிர்பார்ப்ப இதெல்லாம் நான் அசிங்கப்படுத்துவேன்லாம் ஏதாவது பயப்படுறியா என்ன? என்ன வளர்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் குருவாயூர் போறேங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? தொடக்கத்துல இருந்தே ஆரம்பிக்கிறேன், எனக்குலாம் ஒண்ணும் புரியல. மித்ரா, ஒருவேளை எனக்கு முன்னமே உனக்கு என்ன தெரியுங்கிறது எனக்கு தெரிஞ்சிட்டுனா உன்னோட ஃபீலிங்ஸ் எதையாவது நான் அசிங்கப்படுத்துவேன் நீ நினைக்கிறியா? இல்ல தப்பா ஏதாவது பேசிடுவேன்னு நினைக்கிறியா? நீ பேசுறதே புரியல. ஆனா ஒண்ணு குரு, எனக்கு இந்த ஜென்மத்துல லவ்ங்கிற ஒரு விஷயம் கல்யாணத்துக்கு முன்னாடி வராது. உனக்கு நான் வேணுமா? என் காதல் வேணுமா? அண்ணன் கிட்ட பேசு, கண்டிப்பா அவன் சம்மதிப்பான். என் கழுத்துல 3 முடிச்சு போடு, என் காதல் அதுக்கு பிறகு உனக்கு தானா கிடைக்கும். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி என் காதல் உனக்கு கிடைக்கும் நீ நினைச்சு கூட பார்க்காத. ப்ரொஃபஸருங்கிறத அப்பப்ப பேசி ப்ரூவ் பண்ற பாத்தியா? உனக்கு நான் வேணும்னா அண்ணன் கிட்ட பேசி கல்யாணம் பண்ணு, என் காதல் உனக்கு தானா கிடைக்கும். அதை விட்டுட்டு நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் என்னதான் பண்ணாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி என் காதல் உனக்கு கிடைக்காது. நீ எதுக்கு லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ஆக்க பாக்குறேன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்.